ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கத பூஷித பூஷணாத்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவிருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை. சம்ஸ்மரண மாத்திர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 38. பகலாமுகி வழிபாட்டின் விளக்கம். பீடிகாபுரத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒரு சந்நியாசியை சந்தித்தோம். அவர் ஒரு அத்திமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். அவருடைய கண்கள் மிகவும் பளபளப்பாக இருந்தது. நாங்கள் அவரை நோக்கி சென்ற பொழுது அவர், நாங்கள்தான் சங்கர் பட்டும் தர்மகுப்தருமா என்று எங்களை பார்த்து கேட்டார். நாங்கள் ஆம் என்று பதில் அளித்தோம். அவர் எங்களை சிறிது நேரம் அத்திமரத்தின் அடியில் இளைப்பாறிவிட்டு செல்லுமாறு கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியினுடைய தோல் காலணிகள் எங்களிடம் இருக்கின்றதா என்று கேட்டார். நாங்கள் இருக்கின்றது என்று கூறினோம். அவர்,
அந்த தோல் காலணிகளை தன்னிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அவரிடம் இருந்த நாகரத்தினத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். நாங்கள் அதற்கு சம்மதித்தோம். நான் அவரிடம், ஐயா, எனக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய சரிதாமிருதத்தை எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய நாளில் இருந்து நான் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய பக்தர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் குறிப்பிட்ட வயதில் நடைபெற்ற குறிப்பிட்ட சம்பவங்களை விவரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அந்த சந்நியாசி, ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் ஆதி பைரவி மற்றும் ஆதி பிரம்மன் சேர்ந்த பண்புகள் நிறைந்தவர். அவர் காலத்தை அதிகாரம் செலுத்தும் கால பைரவர். அவர் காலத்தின் உருவகம். அவரும் கால புருஷனும் வெவ்வேறு அல்ல. அவர் மகா காலனின் உருவம். அவர் ஒரு சம்பவம் எங்கு எப்பொழுது நடைபெற வேண்டும் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நேரம் மற்றும் காலத்தினால் சிறைப்பட்டவர்களால் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் தீர்மானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு இடம் மற்றும் காலத்துடன் விளையாடுவது பந்து விளையாட்டு போன்றது. அனைத்து உயிரினங்களின் பரிணாம பண்புகள், வளர்ச்சி, அந்த உயிரினங்களின் குணங்கள், அவர்களுடைய கடமைகள், அவர்களின் பண்புகள், அவர்களுடைய கர்மாக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதிக்கம் அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது. தான் மெத்தப்படித்தவன் என்ற மமதையில் இருக்கும் ஒருவனை ஒரே நொடியில் அவரால் அறிவில்லாதவனாக மாற்ற முடியும். அவரால் அறிவில்லாத ஒருவனை வேதம் மற்றும் வேதாந்தத்தில் சிறந்த ஞானியாகவும் மாற்ற முடியும். அவர் யோகத்தன்மை நிறைந்த அவதாரம். ஒருவருடைய பாவ மூட்டைகள் எரிக்கப்பட்டு புண்ணியங்கள் குவிந்த பின்னர்தான் அவர் அவதாரம் என்றும், அவர்தான் உண்மையில் ஸ்ரீ 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 தத்தாத்ரேயர் என்றும் அறிந்து கொள்ள முடியும். இது பொதுவான ஒரு நிலை. எனினும் ஒருவர் மீது அவர் கருணை மற்றும் அன்பு பார்வை பொழிந்தால் இந்த பொதுவான நிபந்தனைகளை மீறி அவர் பக்தர்களை பாதுகாப்பார். அவர் தன்னுடைய தெய்வீக லீலைகளை ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் சரிதாமிருதத்தை படிப்பவர்களுக்கு முறையான வழியில் பரிணாம வளர்ச்சி நடைபெறும். அதனால்தான் அவருடைய அந்தந்த வயதில் நடைபெற்ற 1 அல்லது 2 சம்பவங்கள் மட்டுமே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவை அனைத்தும் வரிசையாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் அவருடைய தெய்வீக லீலைகளின் ஒரு முக்கியமான பகுதி. அவர் பூமியின் பரிணாம வளர்ச்சிக்காக மட்டுமே அவதரித்துள்ளதாக எடுத்துக்கொள்ளுவது தவறாகும். ஒவ்வொரு நொடியும் பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைத்து காத்து அழிக்கப்படுகின்றது. இவை அனைத்தின் முழு பரிணாம வளர்ச்சியும் அவருடைய கையில்தான் உள்ளது. அவருடைய ஆழமான தெய்வீக பார்வையில் பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உருவாகி அழியும். இதுதான் அவருடைய உண்மையான குணம். உயர்ந்த குணமுடைய உருவமற்ற ஒன்று எந்த நிலையில் இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத, வெளிப்படுத்தி கொள்ளாத ஒன்று இப்பொழுது மனித உருவத்தில் பீடிகாபுரத்தில்
தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளது. இதுவே ஒரு மிக பெரிய அதிசயம். அவதரித்த பின்னர் அவருடைய லீலைகளுக்கு முடிவுதான் ஏது? அவரை பற்றி விவரிக்க முடியாமல் வேதங்களே மௌனமாக இருக்கின்றன. அவருடைய ஞானம் எல்லையற்றது. வேதங்களின் ஞானம் வரையறுக்கப்பட்டதுதான். அவருடைய சக்தியும் கருணையும் எல்லை இல்லாதவை. அவர் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நிலைத்திருக்கின்றார். அவர் உண்மைகளுக்கெல்லாம் உண்மை, ஞானத்திற்கெல்லாம் ஞானம், முடிவில்லாத, அடைய முடியாத, எல்லையில்லா தன்மைக்கு அப்பாற்பட்டவர். ஸ்ரீ பகலாமுகியின் வழிபாடு. உண்மையில் நான் ஒரு வங்காள தேசத்தைச் சேர்ந்தவன். நான் பகலாமுகியின் பக்தன். அவள் தசமகாவித்யாவில் ஒருத்தி. எதிரிகளை தனிப்பட்ட நிலையில் அழிக்க பகலாமுகியை வழிபட வேண்டும். பரமேஸ்வரரின் அழித்தல் சக்தியின் விரிவான உருவம்தான் பகலாமுகி. ஸ்ரீ பகலாமுகியை வழிபட்டால் பேச்சாற்றல் கிடைக்கும். அதாவது ஒருவர் நல்லொழுக்கம் உள்ளவராக வாழ்ந்து மனது, பேச்சு மற்றும் செயலை ஒருமுகப்படுத்தினால் அவர்கள் கூறும் அனைத்தும் உண்மையாகி அது நடந்தே விடும். 4 வகையான பேச்சுக்கள் உள்ளன. அவை பரா, பஷ்யந்தி, மத்தியமா மற்றும் வைகரி ஆகும். சத்தியயுகத்தில் இந்த உலகமே அழிந்து விடுவது போன்ற புயல் காற்று அடித்தது. உயிரினங்கள் படும் துன்பத்தை கண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு வருத்தம் அடைந்தார். அவர் கடுந்தவம் மேற்கொண்ட பொழுது ஸ்ரீவித்யா மகாதேவி ஸ்ரீ பகலாமுகி உருவம் எடுத்து தோன்றினாள். அவள் ஸ்ரீமன் நாராயணன் முன் தோன்றி அழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்த புயல் காற்றை சமாதானப்படுத்தினாள். சிலர் அவளை வைஷ்ணவி தேவி, அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தி உருவகம் என்றும் கருதுகின்றார்கள். அவள் செவ்வாய்க்கிழமை சதுர்தசி அன்று நள்ளிரவு நேரத்தில் பிறந்தாள். அவள் ஸ்தம்பன சக்தியின் உருவம், அதாவது எதிரிகளை அசையாமல் செய்யக்கூடிய சக்தி. அவள்தான் சூரிய மண்டலம் நிலையாக இருப்பதற்கு காரணம். அதே போல்தான் சொர்க்கமும் அதே இடத்தில் இருக்கின்றது. அவள் இந்த உலகம் மற்றும் மற்ற எல்லா உலகங்களிலும் சுகங்களை அளிக்கின்றாள். ஆன்மீக தேடலில் உள்ள ஒருவனுக்கு தீய சக்திகளால் ஏற்படும் பெரும் குழப்பங்களை தடுத்து நிறுத்துகின்றாள். அதேபோல் ஆன்மீக ஆர்வலரின் முன்னேற்றத்திற்கு உறுதி அளித்து பாதுகாக்கும் வகையில் இருளான சக்திகளை இயக்க விடாமல் நிறுத்தி அவர்களுக்கு அருள் மழை பொழிகின்றாள். அவளை படபாமுகி, ஜாதவேதமுகி, உல்கமுகி, ஜுவாலாமுகி மற்றும் பரிஹத்பானுமுகி என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். உண்மையில் ஸ்ரீ பகலா மகாவித்யாவை ஸ்ரீ பிரம்மாதான் முதலில் பயிற்சி செய்தார். ஸ்ரீ பிரம்மா மகாதேவியை திருமலையில் உள்ள பாலாவின், அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் வடிவத்தில் கண்டு வணங்கினார். அவர் அவளை ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் மற்றும் அவர் துணைவி ஸ்ரீ பத்மாவதியாக வணங்கி பிரம்மோற்சவ விழாவை தொடங்கினார். ஸ்ரீ பிரம்மா இந்த வித்யாவை சனகர் மற்றும் மற்ற துறவிகளுக்கு போதித்தார். பகலாமுகியை வணங்கியதில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஒருவர். பரசுராமரும் இவளை வணங்கினார். என் க்ஷேத்ராடங்களின் பொழுது நான் பீடிகாபுரத்திற்கு வந்தேன். நான் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு சென்றேன். பின்னர் ஒரு அழகான சிறுவனை கண்டேன். அந்த சிறுவன் என்னிடம், நீங்கள் வங்காளத்தில் இருந்து இங்கு வந்துள்ளீர்கள் என்பது எனக்கு தெரியும்.
பல காலமாக இப்பொழுது வரை நான் இந்த கோவிலில் சுயம்பு தத்தர் என்ற பெயரில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளேன். எனக்கு மூச்சு முட்டுகிறது, எனக்கு மிகவும் வியர்க்கிறது. அதனால் இங்குள்ள அர்ச்சகர்களை எனக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும் சேவைகளை செய்ய வேண்டினேன். அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். எனக்கு வேறு வழி தெரியாததால் வெளியே செல்வதாக கூறினேன். அதற்கு அவர்கள் நான் வெளியே செல்வதற்கு பதில் அவர்களே என்னை விரட்டி விட்டார்கள். ஆகவே சில நாட்களுக்கு முன் நான் வெளியே வந்தேன் என்றான் அந்த சிறுவன். அவருடைய வார்த்தைகளின் உள் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். அவர்தான் உண்மையில் ஸ்ரீ 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 தத்தாத்ரேயர் என்பதையும், அவருக்கு பக்தி சேவைகள் சரியான முறையில் சிரத்தையாக நடைபெறவில்லை என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன். அவருக்கு தீண்டாமை பிடிக்கவில்லை என்பதனாலும், தீண்டத்தகாத மக்களை ஆச்சாரமான பிராமணர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்காத காரணத்தினால் துயரத்தில் இருப்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் துன்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற அவரே அவதரித்து வந்துள்ளார் என்பது தெளிவானது. நான் அவரிடம் என்னுடைய இஷ்ட தெய்வமாக காட்சி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். பரமாத்மா புன்னகைத்தார். நான் மகாதேவியான ஸ்ரீ பகலாவை கண்டேன். இந்த மனித கண்ணை கொண்டு அந்த பேரொளியை காண முடியவில்லை. நான் மயங்கி விழுந்தேன். சில நல்லுள்ளம் கொண்டவர்கள் மரத்தின் அடியில் பாய் விரித்து என்னை படுக்க வைத்தனர். உண்மையில் நான் மயக்கம் அடையவில்லை. அவர் எனக்கு உயர்ந்த பேரானந்தத்தை அளித்தார். நான் அந்த தெய்வீக சந்தோஷத்தை 8 நாட்களுக்கு அனுபவித்தேன். என்னுடைய இதயமும் நாடி துடிப்பும் நின்றது. மக்களால் என் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. சந்நியாசி அளித்த விவரங்கள். என்னுடைய கதை பீடிகாபுரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஒரு பிராமண சந்நியாசி ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்ததாகவும், அங்குள்ள சுயம்பு ஸ்ரீ ஸ்ரீ தத்தாத்ரேயரை தரிசித்ததாகவும் வதந்திகள் பரவின. நான் ஒரு இழிவான தந்திரக்காரன் என்றும், ஸ்ரீ குக்குடேஸ்வரர் மீது தந்திரங்கள் செய்ய முற்பட்டேன் என்றும், அர்ச்சகர்களின் சிரத்தையான நடவடிக்கைகளினால் குக்குடேஸ்வரர் மற்றும் சுயம்பு தத்தரின் சக்திகள் குறையவில்லை என்றும், எதிர்மறையான முடிவுகளினால் சந்நியாசி மயக்கம் அடைந்து நாடி துடிப்பு மற்றும் இதய துடிப்பு இல்லாமல் இருக்கின்றார் என்றும் வதந்திகள் குறிப்பிட்டவாறு பரவின. பொதுவாக பீடிகாபுரத்தில் புரளிகள் வேகமாக பரவும். பீடிகாபுரத்து மக்கள் உண்மையை பொய்யாகவும், பொய்யை உண்மையாகவும் கூறி அனைவரையும் நம்ப வைப்பதில் வல்லவர்கள். அவர்களுக்கு மத்தியில் அவதரித்த ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி அவர்கள் அனைவரையும் விட மிக திறமைசாலி. இங்கு நடந்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் அவருக்கு மிக பெரிய பொழுதுபோக்காக இருந்தது. அவர் நித்தியம் களிப்படையும் ஒரு தெய்வீக மகிழ்ச்சியாளர். அர்ச்சகர்களுடைய முக்கியத்துவம் பீடிகாபுரத்தில் அதிகரித்தது. அர்ச்சகர்களின் ஸ்ரத்தை மற்றும் நேமத்தினால்தான் அந்த மந்திரவாதி மயங்கி விழுந்து பிணம்போல் இருக்கின்றான் என்ற வார்த்தைகள் பரவின. அந்த அர்ச்சகர்களின் உதவியை பெற்றுக்கொண்டால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி அவர்கள் செய்யும் பூஜை சிறந்த நன்மை அளிக்கும் என்றும் கூறப்பட்டது. அர்ச்சகர்கள் பூஜையை தொடங்கினர். பிராமணர்களுக்கு தாராளமாக தானங்கள் வழங்கப்பட்டன. திடீரென அர்ச்சகர்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. அவர்கள் சுயம்பு தத்தர் மற்றும் ஸ்ரீ குக்குடேஸ்வரரை மிகுந்த உழைப்புடன் வணங்கி வந்தனர். அதன் பலனால் அவர்களுக்கு
பல வகையான அன்னதானங்கள் மற்றும் தாராளமான தானங்களும் கிடைத்து வந்தன. அந்த பணத்தை அவர்கள் வீட்டில் இருந்த பெட்டிகளில் சேமித்து வைத்தனர். அச்சமூட்டும் வகையில் அடுத்த நாள் காலையில் அவை அதிலிருந்து காணாமல் போயிருந்தன. அவர்கள் பூஜைகள் செய்வதாக ஒத்துக்கொண்டமையினால் தினமும் கண்டிப்பாக பூஜை செய்தாக வேண்டியிருந்தது. ஆனால் சம்பாதித்த பணம் காணாமல் போனது. அது மட்டுமல்லாமல் நிறைய அன்னதானம் வழங்கப்பட்டு அவர்கள் அதிக அளவு உண்டாலும் அவர்கள் பலவீனமாகவும் சோர்வடைந்தும் இருந்தனர். அவர்கள் பலவீனமாக இருப்பதும் வைத்த பணம் காணாமல் போவதும் மிகவும் வினோதமாக இருந்தது. அவர்கள் நடக்கும் உண்மையை வெளியே சொன்னால் அவர்கள் மிகுந்த சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். அர்ச்சகர்கள் மந்திர தந்திரங்களில் வல்லவர்கள் என்று பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு யக்ஷினிகளின், அதாவது பெண் குணமுடைய ஆவிகளின் தொந்தரவு இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்ததால் அது அவர்களின் கௌரவத்திற்கு கேடு விளைவிக்கும். ஆகவே பிராமணர்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் வெளியிடாமல் தங்களுக்குள்ளேயே அமைதியாக வைத்திருந்தனர். யக்ஷினிகள் என்றால் பெண் குணமுடைய ஆவிகள். சில சமயம் குறும்புத்தனமாக அவைகள் இருக்கும். சந்நியாசி உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதனை தெரிந்து கொண்டு அவர் இறந்திருந்தால் தகனம் செய்யலாம் என்ற முடிவு செய்தனர். அவர்கள் இந்த விஷயத்தை ஸ்ரீ பாப்பண்ணாரியாவிடம் கொண்டு சென்றனர். பின்னர் ஸ்ரீ பாப்பண்ணாரியா சந்நியாசியின் உடலை சோதனை செய்துவிட்டு சந்நியாசி இறக்கவோ அல்லது மயக்கம் அடையவோ இல்லை, அவர் சமாதி நிலையில் இருக்கின்றார் என்றார். சிலர் ஸ்ரீ பாப்பண்ணாரியா கூறுவதை கண்டு கொள்ளாமல் சந்நியாசியின் உடலை எரித்துவிட்டால் யக்ஷினிகளின் தீய தொந்தரவுகள் முற்றிலும் அழிக்கப்படும் என்று எண்ணினார்கள். மற்ற சிலரோ சந்நியாசி எரிக்கப்பட்டால் அவருடைய சக்திகள் கொடூரமான வளர்ந்து பல பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறினர். என்னுடைய உடல் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய வினோதமான தீர்மானத்தினால் எரியூட்டப்படாமல் இருந்தது. 8 நாட்களுக்கு பின்னர் என் உடல் சாதாரண நிலையை அடைந்தது. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி தன்னுடைய தெய்வீக திருக்கரத்தினால் என் தலையை தொட்டார். அங்கிருந்த பிராமணர்கள் எவரும் எனக்கு பிக்ஷை அளிக்கவில்லை. தங்குவதற்கும் உணவு அருந்துவதற்கும் ஸ்ரீ பீடிகாபுரத்தில் இருந்த ஆடு மேய்ப்பவர்கள் சிலர் இடம் அளித்தனர். நான் ஜாதி பாகுபாடு பார்க்காதவன் என்பதினால் அங்கிருந்த ஆட்டிடையர்கள் அனைவரும் எனக்கு நண்பர்கள் ஆனார்கள். அவர்களில் லக்ஷ்மி என்ற பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் கணவர் அவளை மிகவும் அன்பாக நடத்துவார். அவர்தான் அந்த ஆட்டிடையர்கள் கூட்டத்திற்கு தலைவனாகவும் அந்த ஜாதியினருக்கு ஏற்படும் சண்டை சச்சரவுகளுக்கு நீதிபதி போல இருந்து தீர்த்து வைப்பார். அவர் வயதில் இளையவராக இருப்பினும் அவர் படித்தவர் என்பதினால் அவர் சொத்து பத்திரங்களை படித்து அதில் குறிப்பிட்டுள்ளபடி பங்கிட்டு அளிப்பார். மேலும் நிலம் சம்பந்தமான பத்திர பதிவுகளுக்கு செல்லுவார். அதனால்தான் அவர் வயதில் இளையவராக இருப்பினும் அவர் ஜாதி மக்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். அவர் மனைவி லக்ஷ்மி மிகவும் பக்தி நிறைந்தவள். துரதிருஷ்டவசமாக அவள் 4 அல்லது 5 வருடங்களுக்கு முன்பு விதவை ஆகியிருந்தாள். எனக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய சிறப்புகள் நன்றாக தெரியும் என்பதால் நான் லக்ஷ்மியிடம், ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடன் நீ ஏதாவது தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் அது உனக்கு நன்மை பயக்கும் என்று கூறினேன்.
இதற்கு இடையில் ஸ்ரீ பைண்ட வெங்கட பைய சிரேஷ்டியின் வீட்டில் இருந்த பசு பால் தருவதை நிறுத்திவிட்டது. அதனால் லக்ஷ்மி ஸ்ரீ சிரேஷ்டியின் வீட்டுக்கு பால் கொண்டு வந்து செல்லுவாள். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி எப்பொழுதும் ஸ்ரீ சிரேஷ்டியின் வீட்டுக்கு வருவது வழக்கம். அவர் பாட்டி பசிக்கின்றது என்று கேட்பதற்கு முன்பே வெங்கட சுப்பம்மா பாலை காய்ச்சி அவருக்கு அளித்து விடுவார். மேலும் அவள் பாலேடு மற்றும் வெண்ணையும் அவருக்கு அளிப்பாள். வெங்கட சுப்பம்மா லக்ஷ்மியை இன்னும் அதிகமாக பால் கொண்டு வரச் சொன்னாள். லக்ஷ்மி ஸ்ரீ சிரேஷ்டி வீட்டுக்கு அதிகமான பால் கொண்டு சென்றால் அவர்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அளவுதான் பால் மிஞ்சும். அவள் நீர்மோர்தான் குடிக்க வேண்டும். இருப்பினும் தாராள குணம் நிறைந்த லக்ஷ்மி அவள் அருந்துவதற்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் வைத்திருக்கும் பாலையும் சிரேஷ்டியின் வீட்டிற்கே விற்று கொண்டிருந்தாள். புராதன பண்டிதரின் கதை. இவரை புராண பண்டிதர் என்றும் அழைப்பர். இதற்கு இடையில் கதா காலட்சேபம் நடத்தும் பண்டிதர் ஒருவர் அந்த ஊருக்கு வந்தார். ஸ்ரீ பீடிகாபுரத்தில் இருக்கும் பிராமணர்கள் புராணங்கள் சூத்திரர்களுக்கு தானே ஒழிய எங்களை போன்ற உயர்ந்த பிராமணர்களுக்கு எல்லா புராணமும் முன்பே தெரியும் என்றனர். ஸ்ரீ பாப்பண்ணாரியா, ஸ்ரீ சிரேஷ்டி மற்றும் ஸ்ரீ வர்மா அந்த பண்டிதருக்கு தட்சிணை அளித்தனர். பண்டிதர் கூறும் புராண கதா காலட்சேபத்திற்கு எல்லா சூத்திரர்களும் செல்வதாக ஒட்டுக்கொண்டனர். அது மட்டுமல்லாமல் தண்டோரா அடிக்கப்பட்டு சூத்திரர்களும் பண்டிதருக்கு தட்சணை அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அங்கிருந்த சில பிராமணர்கள் சூத்திரர்கள் அளிக்கும் தட்சிணையில் பாதி பணத்தை பிராமண சங்கத்திற்கு அளிக்க வேண்டும் என்றும் மீதி பணத்தை பண்டிதர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் கூறினார்கள். அதற்கு ஸ்ரீ பாப்பண்ணாரியா அவர்களை கண்டிக்கும் வகையில், இதைத்தான் முஷ்டியிலும் முஷ்டி வீரமுஷ்டி என்று கூறுவார்கள். நீங்கள் புராணத்தை கூட கேட்கப் போவதில்லை என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் மறுபுறம் அந்த பண்டிதர் கஷ்டப்பட்டு கதா காலட்சேபம் செய்து சம்பாதித்த பணத்தை பிடுங்க பார்க்கிறீர்கள். நீங்கள் இம்மாதிரியான குணங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் வருங்காலங்களில் கால புருஷனின் கடுமையான தண்டனைகளுக்கு ஆளாவீர்கள் என்றார். அந்த பண்டிதருக்கு ஸ்ரீ பாப்பண்ணாரியாவின் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. புராண கதா காலட்சேபம் தொடங்குவதற்கு முன்னர் லக்ஷ்மி அவருக்கு பால் காய்ச்சி கொடுப்பாள். பாலை அருந்திவிட்டு அவர் கதா காலட்சேபம் செய்ய தொடங்குவார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் அனைவருடைய இதயத்திலும் வசிப்பவர். அதனால் அவருக்கு தெரியாதது என்று ஒன்றுமே இல்லை. அந்த பண்டிதர் ஒரு சிறந்த ஞானி மற்றும் சிறந்த யோகி. அவருடைய யோக சக்தியின் மூலம் அவருடைய ஆத்மாவின் மற்ற உருவங்களை கண்டுபிடித்தார். அந்த உருவங்களின் சைதன்யங்களை தனக்குள் ஈர்த்து கொண்டார். அவருடைய ஆன்மா ஒரு ஜமீன்தாரின் வீட்டில் 4 மாத குழந்தையின் உருவத்தில் இருப்பதை கண்டுபிடித்தார். லக்ஷ்மி அவருக்கு பால் கொடுக்கும் பொழுது அவருடைய யோக பார்வையின் மூலம் அவளை பார்த்தவுடன் தன்னுடைய ஆன்மாதான் அவளுக்கு அடுத்த பிறவியில் கணவராக வரப்போகின்றது என்பதனை அறிந்து கொண்டார். அப்படி என்றால் மேலே கூறப்பட்டுள்ள குழந்தை உருவம்தான் லக்ஷ்மியின் அடுத்த பிறவியில் அவளுக்கு கணவராக வரப்போகின்றது. அவருடைய ஆன்மாவின் எல்லா ஆண் உருவங்களும் தன் மூல பிரகிருதியான பண்டிதருடன் ஏற்கனவே ஐக்கியமாகிவிட்டது. அவர் தன் யோக உள் பார்வையின் மூலம் அவருடைய சக்தி உருவத்தை தேடிய பொழுது
லக்ஷ்மிதான் அவருடைய மூல பிரகிருதியின் பெண் உருவம் என்பதனை புரிந்து கொண்டார். அவருடைய பெண் குணங்கள் ஏற்கனவே லக்ஷ்மியுடன் ஐக்கியமாகிவிட்டதை கவனித்தார். அவருடைய 4 மாத குழந்தை உருவம் இன்னும் சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு இறந்துவிடும் என்றும், அவருடைய கர்மாக்கள் ஏதேனும் பாக்கி இருந்தால் அது முடிவுக்கு வரும் என்பதனையும் உணர்ந்தார். அவர் பண்டிதராக பீடிகாபுரம் வந்ததே அவருக்கு பீடிகாபுரத்துடன் இருக்கும் கர்மாக்களை நிறைவேற்றத்தான். லக்ஷ்மிக்கு அவளுடைய கணவன் மீது அலாதி பிரியம் உண்டு. தன் கணவருடைய சைதன்யம் அவருடைய பழைய உடலை விட்டு நீங்க முடியவில்லை என்பதனை அவள் புரிந்து கொண்டாள். அவளுடைய கணவனின் உருவம் பல முறை தன் அருகில் நின்று கொண்டிருப்பது போல உணர்ந்திருக்கின்றாள். மனிதர்கள் விரஜா நதியை, அதாவது உயர்ந்த சொர்க்கமான பிரம்மலோகத்தில் இருக்கும் நதி, அதை கடக்க வேண்டும் என்றால் கோதானம் செய்ய வேண்டும். அவள் கணவரை பத்திரமாக விரஜா நதியை கடந்து அழைத்துச் சென்ற அதே பசுதான் இப்பொழுது பூமியில் பிறந்துள்ளது என்பது அவளுக்கு தெரியும். அவள் அந்த பசுவை பார்த்ததினால் இந்த விஷயம் அவளுக்கு தெரிந்திருந்தது. அனைத்தும் அறிந்த ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி லக்ஷ்மியின் கணவருடைய சைதன்யம் விரஜா நதியை கடந்து அவருடைய மூல பிரகிருதியான பண்டிதருடன் ஐக்கியமாகி இருக்கின்றது என்பது நன்றாக தெரியும். எனினும் பண்டிதர் பீடிகாபுரத்திற்கு வந்து தன் கர்ம பந்தங்களை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய ஆன்மாவின் மற்ற உருவங்களுடைய கர்ம பந்தங்களையும் தன் யோக சக்தி மூலம் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற முடிவுடன் தான் அங்கு வந்தார். அப்படி பண்டிதர் பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிவிட்டால் பிராமண ஜமீன்தாரின் குழந்தையும் இறந்துவிடும். அப்படி நடந்தால் லக்ஷ்மியின் அடுத்த பிறவியில் கணவராக வர இருக்கும் பிராமணன் தன் முற்பிறவியிலேயே இறந்து விட்டதால் லக்ஷ்மி தன்னுடைய அடுத்த பிறவியில் பிறந்து கன்னியாகவே வாழ்ந்து இறக்க நேரிடும். லக்ஷ்மிக்கு அடுத்த பிறவி எடுத்து பிறக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை இருந்தது. அதனால் அவள் இந்த உடலை அவள் உதிர்த்த பின்னர் சைதன்ய நிலையை மீண்டும் பெற்று அவள் ஒரு நற்குணம் மிக்க பிராமண குடும்பத்தில் பிறப்பாள். அவளுடைய கணவனான ஜமீன்தாரின் குழந்தை அப்பொழுது பெரியவனாக வளர்ந்திருப்பார். பாவம் லக்ஷ்மி ஒரு அப்பாவி. இவை எதுவும் தெரியாமல் அவள் அர்த்தநாரீஸ்வர யோகா நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாள். இவை அனைத்தும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியினுடைய லீலைகள்தான். புராணங்களின் கதா காலட்சேபம் முடிவுக்கு வந்தது. பண்டிதர் சூத்திரர்களிடம் தானங்கள் பெற்றுக்கொண்டார். லக்ஷ்மி சூத்திர ஜாதியில் பிறந்தவள். பண்டிதர் சூத்திரர்களின் தொடர்பை ஒத்துக்கொண்டதினால் சூத்திரர்களுடன் தனக்கு கர்மபந்தம் மீண்டும் ஏற்பட்டு விட்டது என்று எண்ணினார். அவருக்கு இருக்கும் மீதி கர்ம பந்தங்களை யோகத்தி மூலம் எரிக்க விரும்பினார். அவர் ஸ்ரீ பாப்பண்ணாரியாவின் வீட்டில் உணவறிந்து விட்டதால் தன்னுடைய பிராமண பிறப்புடன் தொடர்புடைய கர்மபந்தம் மீண்டும் தனக்கு ஏற்பட்டு விட்டது என்று எண்ணினார். அந்த யோகிக்கு தானங்கள் கொண்டு வருவதற்காக ஸ்ரீ பாப்பண்ணாரியா வீட்டிற்குள் சென்றார். அச்சமயத்தில் லக்ஷ்மி ஸ்ரீ பாப்பண்ணாரியாவின் வீட்டுக்கு வந்தாள். லக்ஷ்மியின் வீட்டில் இருந்த பசு ஒரு கன்று ஈன்றிருந்தது. அந்த பசுவின் பாலில் இருந்து வெண்ணெய் தயாரிப்பதற்காக அந்த பாலை ஸ்ரீ பாப்பண்ணாரியாவின் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தாள் லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் மீது அலாதியான பக்தி மற்றும் அக்கறை உண்டு. ஸ்ரீ பாப்பண்ணாரியா பண்டிதருக்கு மரியாதை செய்தார்.
பண்டிதர் தான் விடைபெற்று கொள்ள அனுமதி கேட்டார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி அதற்கு, நீங்கள் செல்வதற்கு அனைவரும் அனுமதி அளித்து விட்டனர், 2 பேர் மட்டும் செல்ல அனுமதி அளிக்க மறுத்துவிட்டனர். நான் வியாபாரிகளின் கணக்கில் கை தேர்ந்தவன். பாக்கி செலுத்த வேண்டிய கடனை திருப்பி அளிக்காமல் நீங்கள் பீடிகாபுரத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது என்றார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. அந்த பிராமணர் கலக்கம் அடைந்தார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் ஸ்ரீ 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 தத்தாத்ரேயருடைய அவதாரம் என்று முன்பே கேள்விப்பட்டிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் அவரிடம், என் அன்பிற்கு உரியவரே, இந்த லக்ஷ்மி ஒரு அப்பாவி. அவள் இன்னும் சில வருடங்கள் தான் உயிரோடு இருப்பாள். அவளுடைய இறப்புக்கு பின் அவள் என்ன ஆக வேண்டும்? நீங்கள் உங்களுடைய ஞான உருவத்தில் பிராமணராகவும் உங்கள் அறியாமையின் உருவத்தில் லக்ஷ்மியின் கணவரான ஆட்டிடையன் உருவத்திலும் பிறந்தீர்கள். அந்த ஆட்டிடையன் உருவத்துடன் லக்ஷ்மி தன் சந்தோஷம் மற்றும் துக்கங்களை பகிர்ந்து கொண்டுள்ளாள். உங்களுக்குள் இருக்கும் ஆட்டிடையனின் சைதன்யம் பசுவுடன் விரஜா நதியை கடந்து சென்றுவிட்டு மீண்டும் சுதந்திரமாக பூமியை வந்தடைந்து விட்டது. இந்த பெண் தன் கணவன் மீது கொண்டுள்ள தீவிரமான அன்பு தீயை கொண்டு அவர் சைதன்யத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். ஆட்டிறைச்சியுடைய உருவத்தில் இருக்கும் இந்த சைதன்யம் இன்னும் சில வருடங்களில் அவளுடைய இந்த உடல் இறந்து பிராமண சைதன்யத்திற்குள் நுழையும் பொழுது மாறிவிடும். அவள் ஆட்டிறைச்சி உருவத்தில் இருக்கும் பிராமண பெண், நீங்கள் பிராமண உருவத்தில் இருக்கும் ஆட்டிடையன். எனக்கு உங்களுடைய கர்ம உறவுகள் பற்றி நன்றாக தெரியும். நான் ஸ்ரீ பத்மாவதி தேவியின் உருவகம். நான் தான் இந்த பெண்ணை வருங்காலத்தில் பிராமண பெண்ணாக பிறப்பா என்று நெற்றியில் தங்கத் திலகமிட்டு ஆசீர்வதித்தேன். நான் அவளுக்காக திருமாங்கல்யத்தை உருவாக்கி அதை ஹிரண்யலோகத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளேன். இந்த தங்கத்துடன் இருக்கும் தொடர்பு உடைந்து விட்டது என்றால் மனைவிக்கு அவள் கணவருடன் இருக்கும் தொடர்பும் உடைந்துவிடும். அதனால்தான் அவளுடைய புனிதமான தங்க திருமண ஆபரணங்களை நான் ஹிரண்யலோகத்தில் பத்திரப்படுத்தி உள்ளேன். சில மாதங்களே ஆன அந்த குழந்தையின் உருவத்தில் இருக்கும் உங்கள் சைதன்யத்தை திரும்ப பெற்றுக்கொண்டால் அந்த உடலை ஏதாவது அசுரன் ஆக்கிரமித்து அதை கொண்டு தீய செயல்களை செய்வான். அதனால் அவளுடன் இருக்கும் கர்மபந்தங்களை திரும்ப விடுவித்துக் கொள்ளாதீர்கள். அதற்கு பதிலாக அந்த பெண்ணிடம் இருந்து தங்கத்தை தானமாக பெற்றுக்கொண்டு அவளுடன் கர்மபந்தத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பிறவியில் நீங்கள் சிறந்த தம்பதியாக வாழ்ந்து என்னுடைய பக்தர்களாகி மோட்சம் அடைவீர்கள் என்று ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி இவ்வாறு கூறிவிட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். என் அருமை குழந்தைகளே, அந்த பிராமண குழந்தை வளர்ந்து பெரியவனாகும். லக்ஷ்மி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து அவன் மனைவியாவாள். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய லீலைகள் உண்மையிலேயே மிகவும் அற்புதமானது என்றார் அந்த சந்நியாசி. வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वगौतकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. ओम ओम फट स्वाहा. श्रीकरंज पवित्रंज सर्वलोक निवारण. लोके वसीकर भुंसां बध्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा
ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா 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 ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம் அத்தியாயம் 38 நிறைவுற்றது. பிற அத்தியாயங்கள் தொடரும்.